இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கங்க. ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். வேகன்சி வீடியோனாலே எப்போவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உடனுக்குடனே நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சீனியர் அனலிஸ்ட். இந்த வேக்கன்சி வந்து என்னென்ன ஏஜ் லிமிட்டு, என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்லி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். 17th April இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. இதோட ஸ்கேல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலேருந்து 2,05,700 ரூபா வரைக்கும் இதோட சேலரி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. மொத்தம் 14 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST MBC அதே மாதிரி BCMs எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், அதாவது இந்த கம்யூனிட்டியில் இருக்க எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அதர்ஸ்க்கு 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 42 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அதர் கேட்டகரியில் இருந்தால் அவங்களுக்கு 50 இயர்ஸ் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம், பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். அந்த டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியாவோ பயோகெமிஸ்ட்ரியாவோ ஃபுட் டெக்னாலஜியோ ஃபுட் அண்ட் ட்ரக்ஸாவோ இருக்கலாம், இல்லைன்னா மைக்ரோபயாலஜியாகவும் இருக்கலாம். அது இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னா ஒன்றுங்க 10th ஸ்டாண்டர்டோட தமிழ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதை தவிர உங்களோட மார்க்கு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு, அதாவது எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ் டெஸ்ட் மாத்திரம்தான் எழுத போகிறீங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்புறம் தான் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓரல் டெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னா SC ST DAP இவங்களுக்கு வந்துட்டு 500 rupees. இதை தவிர அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபாயும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் வந்து வெப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேலிடாக வேணும். அதை நீங்கள் ஆக்டிவாகவும் வச்சுக்கணும். இந்த சீனியர் அனலிஸ்ட்டு இந்த போஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறதுக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஃபீல்டும் எம்டியாக விட்டுறாதீங்க. உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபும் அதே மாதிரி கையெழுத்து போட்டு சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான ஃபோட்டோஸும் அது எப்படி இருக்கணுன்றதுக்கு கூட இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்த்து அப்ளை பண்ணலாம். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.mrb.tn.gov.in. ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க டேட்டு 28 March 2025. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட்டு 17th April 2025. அதே மாதிரி அந்த தமிழ் டெஸ்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 10th கிரேடுக்கான அந்த டெஸ்ட்டு தான். அது வந்து அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். இன்கேஸ் யாருக்காவது இந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்ற டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றது கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.